நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் சப்ஸ்டாண்டிவிட்டி ஆஃப் டைஸ், ரியாக்டிவ் டைஸ். அதாவது நேச்சுரல் அட்ராக்ஷன் பிட்வீன் ஃபைபர் அண்ட் டைஸ். அதாவது டைஸ் இயற்கையா ஃபைபர் மேல எவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கு, எவ்வளவு தூரம் ஆர்வமா போய் ஃபைபர் மேல ஏறும் அப்படிங்கிறது தான் சப்ஸ்டாண்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. எதுக்காக இந்த சப்ஸ்டாண்டிவிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் லேப் டு பல்க் ரீப்ரொடியூசிபிலிட்டி தீர்மானிக்கும். அதாவது லேப் டு பல்க் போடும்போது எல்லோ லேக் ஆயிடுச்சு, எல்லோ அதிகமாக பிக்கப் ஆயிடுச்சு, ரெட் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதை தீர்மானிக்கிறது இந்த சப்ஸ்டாண்டிவிட்டி. இது போக ப்ளூ பேச்சஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதையும் இந்த சப்ஸ்டாண்டிவிட்டிங்கிறது தான் தீர்மானிக்குது. இது எப்படி இதை தீர்மானிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சப்ஸ்டாண்டிவிட்டியில லோ சப்ஸ்டாண்டிவிட்டி டைஸ், மீடியம், ஹை 3 ரேஞ்ச் இருக்கு. லோ சப்ஸ்டாண்டிவிட்டினா ஃபைபர் மேல போய் இது மெதுவா டைஸ் போய் உட்காரும். மீடியம்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போகும், ஹைனா வேகமா போய் உட்காரும். லோவா உட்காரும் போது என்ன ஆகுனா, மெதுவா போய் உட்காரும் போது ஈவனா ஃபைபர் மேல இது போய் ஒட்டும். அதே ஹை சப்ஸ்டாண்டிவிட்டினா வேகமா போய் ஒட்டும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, பேச்சஸ், அதாவது திட்டா போய் ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படி ஒரு பஸ்ல கூட்டமா வேகமா போய் எல்லாம் நெரிசல ஏறும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹை சப்ஸ்டாண்டிவிட்டி டைஸ் இருக்கும். இது இல்லாம ப்ராசஸ் பராமீட்டருடைய சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, லோ சப்ஸ்டாண்டிவிட்டி டைஸ்ல சென்சிட்டிவிட்டி கம்மியா இருக்கும். ஹை சப்ஸ்டாண்டிவிட்டி டைஸ்ல இந்த பராமீட்டர்னால சேஞ்சஸ் அதிகமாக வரும். இதனால லேப் ரீப்ரொடியூசிபிலிட்டி அண்ட் லெவல் டையிங்லாம் பாத்தீங்கன்னா சப்ஸ்டாண்டிவிட்டி பொறுத்து தான் அமையும். சரி, சப்ஸ்டாண்டிவிட்டி ஒரு டை மாலிகுல் எதை வச்சு தீர்மானிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமான சல்போனைல் குரூப் SO3- இருந்தது அப்படின்னா அந்த டைஸ் பாத்தீங்கன்னா லோ சப்ஸ்டாண்டிவிட்டியா இருக்கும். SO3- பாத்தீங்கன்னா சாலிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக டைஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. அதனால அதனுடைய சப்ஸ்டாண்டிவிட்டி கம்மியா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லோ மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் கம்மியா இருந்தது அப்படின்னா சப்ஸ்டாண்டிவிட்டி கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரெட், எல்லோ, ப்ளூ இந்த 3 டைஸ் வச்சு தான் நம்ம டை பண்றோம். அதுல எல்லோ தான் இருக்கிறதுலே மாலிகுலர் வெயிட் கம்மியா இருக்கும். அதனால அது லோ சப்ஸ்டாண்டிவிட்டி டைஸ் ஆகும். ப்ளூ தான் இருக்கிறதுலே மாலிகுலர் வெயிட் அதிகம், மாலிகுலர் சைஸும் அதிகம். அதனால ப்ளூ ஹை சப்ஸ்டாண்டிவிட்டி டைஸ்லயும் வரும். இது போக ஃபிலிக் நேச்சர், அதாவது ஹைட்ரோஃபிலிக், தண்ணி மேல அதிக ஈர்ப்பு கொண்ட டைஸ் இருந்தது அப்படின்னா தண்ணி விட்டு இது சீக்கிரமா வெளியேறி போய் ஃபைபர்ல ஒட்டாது. அப்போ ஹைட்ரோஃபிலிக் நேச்சர் அதிகமா இருந்தது அப்படின்னா சப்ஸ்டாண்டிவிட்டி கம்மியா இருக்கும். ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் இருந்ததுன்னா சப்ஸ்டாண்டிவிட்டி அதிகமா இருக்கும், வேகமா போய் ஃபைபர்ல ஒட்டும். இது இல்லாம ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு OH- குரூப் அதிகமா இருந்தது அப்படின்னா இது போய் ஃபைபர்ல ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணி அதிகமா ஒட்டும். அதனால லோ ஹைட்ராக்சைல் குரூப் OH- இருந்தது அப்படின்னா அதை லோ சப்ஸ்டாண்டிவிட்டி டைஸா ஒர்க் ஆகும். அது இல்லாம மாலிகுலர் டைஸ்னுடைய மாலிகுலர் லீனியரா, அதாவது ஒரே நீளமா இல்லாம பிரான்ச்சஸா, நிறைய பிரான்ச்சா இருந்தது அப்படின்னா அதனுடைய சப்ஸ்டாண்டிவிட்டி கம்மியா இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு மாலிகுலருடைய சப்ஸ்டாண்டிவிட்டி கம்மியா இருக்கிறதுக்கான ரீசன்ஸ். கம்மியான மீடியமான சப்ஸ்டாண்டிவிட்டி டைஸ் நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த பேச்சஸ், லேக்கிங் இதெல்லாம் வராது. இப்போ நாம ஒரு டைஸ் டை பண்ணும்போது, ஒரு கலர் டை பண்ணும்போது எல்லோ, ரெட், ப்ளூ மூணையுமே நாம மிக்ஸ் பண்ணி தான் பண்றோம். ஆனா இது 3 ஒரே மாதிரி சப்ஸ்டாண்டிவிட்டி இருக்குமா அப்படின்னா இது கண்டிப்பா இருக்காது. எல்லோ கம்மியாகவும், ரெட் மீடியமாகவும், ப்ளூ அதிகமாகவும் இருக்கும். அது போக லோ சப்ஸ்டாண்டிவ் டைஸ்னுடைய பர்சன்டேஜ், அந்த ரெசிபியில் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தது அப்படின்னா, ஆல்ரெடி கம்மி பர்சன்டேஜ், சப்ஸ்டாண்டிவிட்டி கம்மிங்கிறனால லேக்கிங், எல்லோ லேக்கிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி கேசஸில் நம்ம ரெசிபிலேயே 5% ஆர் 8% அப்படி மாதிரி எல்லோ ப்ளஸ் பண்ணிக்கணும். ரெசிபிலேயே ப்ளஸ் பண்ணிட்டா தான் நமக்கு ரைட் ஃபர்ஸ்ட் டைம் ஷேட் கிடைக்கும்.